வண்டிக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு தரமான ஒரு வீடியோ தான். ஸோ எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டே இருந்தீங்க, ப்ரோ உங்களுடைய ராயல் என்ஃபீல்டு பைக் என்னாச்சுன்னு கேட்டே இருந்தீங்க. ஸோ ஒன்றுமே ஆகலை, நம்ம வண்டி நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ R15 வண்டி எடுத்ததுலேருந்து அந்த வண்டியை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன் ஒரு இடத்துல. ஸோ வண்டி எடுத்து நம்ம கொஞ்சம் மெயின்டைன் கொஞ்சம் செலவு இருந்துச்சு, அதனால் அந்த வண்டி அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கெல்லாம் பக்காவாக வண்டி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு வண்டி நம்ம கொண்டு வந்தாச்சுங்க. வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் இன்றைக்கி இருக்குது. ஸோ அந்த வண்டியை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி கேட்டே இருந்தீங்க, என்னடா நீ இப்போ 2019 வண்டி வாங்கிட்ட, 19 வயசில் உனக்கு என்னடா ராயல் என்ஃபீல்டு மேலே அவ்வளோ லவ்? ஒன்றை மாதிரி 19 வயசில் அவன் R15 KTM டியூக் அந்த மாதிரி போயிட்டு இருக்கான், நீ ஏன்டா ராயல் என்ஃபீல்டு எடுத்தான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஏன்னா இருந்தாலும் 1000 பொண்ணு இறந்தாலும் 1000 பொண்ணு. ஸோ அதனால் எப்போவுமே ரீவேல்யூ இருக்கிற வண்டி தான் நமக்கு வேணும். அது ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ராயல் என்ஃபீல்டு மேலே அவ்வளோ ஒரு லவ் அந்த வயசுலேயே. நான் நிறைய பேர் ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போவாங்க, அதை பார்க்கும்போதெல்லாம் நம்மளும் என்னைக்காச்சும் இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிட மாட்டோமா அப்படின்ட்டு நிறைய ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம எப்படியாச்சும் நம்ம இது பண்ணலாம் சொல்லி 2019 அந்த வண்டி எடுத்தோம். ஸோ இன்றைக்கி 2025, ஸோ 2026 வரப்போகுது. ஸோ இப்போ வரைக்குமே அந்த வண்டியோட மவுஸ் வந்து குறையிலைங்க, வேறு லெவலுங்க. ஆனால் நான் எடுக்கும்போது 1,50,000 தான் அந்த வண்டியோட ரேட்டு. ஆனால் இன்றைக்கி இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபாய்க்கிட்ட என்கிட்ட கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எடுக்கிற வண்டி முக்கியம் இல்லை, அது நமக்கு ஒரு பேர் ஒரு அடையாளத்தை உருவாக்கி தரும். பைக்குன்றது சும்மா எல்லோரும் யூஸ் பண்ணுற பைக் மாதிரி கிடையாது. பைக்குன்றது வெறும் மிஷினும் கிடையாது. அது வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு நம்மளுடைய உயிரோட கலந்த ஒரு மிஷின் மாதிரி தான். அது எப்போவுமே வந்து அல்டிமேட்டாக தான் அந்த வண்டி. அது நமக்கு பிடிச்ச வண்டி, அது எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச பைக் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் பார்த்திங்கன்னா அது வேறு லெவலுக்கு அந்த சந்தோஷம். பார்த்தீங்கன்னா என்னம்மா, ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அம்மா பார்த்தீங்கன்னா மண்டையில் தேங்காய் விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வந்து தள்ளி வந்து பேசுவோம். நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டு வண்டி தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க RE விஜய்க்கு என்ன மீனிங் கேட்டிருந்தீங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு தான் அதுக்கு அதோடைய மீனிங்கு. ஏன்னா ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் R15 எடுத்ததுலேருந்து இந்த வண்டி எடுத்து நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே எடுத்து நம்ம வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் இந்த வண்டியை எடுத்து வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணி ஓரளவுக்கு வண்டியை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஓரளவுக்கு இல்லை, பக்காவே ரெடி பண்ணி வச்சுட்டோம். நான் இந்த வண்டியை வச்சு தான் இனிமேல் ஒரு சில ட்ரிப்பெல்லாம் போடணும்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ வண்டி நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு ஸோ புதுசாக நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி வண்டிக்கு சின்ன சின்ன வேலை இருக்குதுங்க, வண்டிக்கு ரீபெயிண்டிங் பண்ண வேண்டியது இருக்குது, அது ஒரு சில ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக அதினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வண்டி எடுத்து ஓட்டும்போது வேறு லெவலான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி எந்த வண்டிக்கு நான் அந்த மாதிரி செலவு பண்ணது கிடையாது. நம்ம வாங்கின R15க்கோ சரி, நம்ம MT வண்டிக்கோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு பிடிச்ச வண்டின்னு சொல்ல முடியாது. ஸோ வண்டி ஓட்ட நல்லாயிருக்கும், பவர் நல்லாயிருக்கும், அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் எனக்கு 2019 அப்போ என்னுடைய ஏஜ் வந்து 19 வயசு. ஒரு 19 வயசுலேயே எனக்கு இந்த ராயல் என்ஃபீல்டு மேலே ஒரு லவ் வந்துச்சுன்னா அதுக்கு ரீசன் வேறு எதுவுமே கிடையாது. இந்த வண்டியோட லுக்கு, இந்த சவுண்டு மட்டும்தான். அது என்னென்னு தெரியல, சின்ன வயசில் அப்படியே ஊறிடுச்சுங்க இந்த வண்டி வாங்கி ஆகணும்னு சொல்லி. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ப்ரோ வண்டி என்னாச்சு நிறைய கேட்டுருந்தீங்க. ஒன்றுமே ஆகலை, வண்டியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் வண்டி வாங்கிட்டோம் அப்படின்றத மக்களுக்கு நம்ம சொல்கிறோம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் நிறைய பேர் இருக்காங்கம்மா. நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் வரும். ஸோ அதனால் அது அமௌண்ட் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கியிருக்கோம். ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டு இருக்குதும்மா. வண்டி நல்லா இருக்காம்மா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து நமக்கு நல்லா தான் சொன்னாங்க, அங்கே நின்று பேசாதீங்க தேங்காய் விழுந்துடும் அப்படின்னு நல்லது சொன்னாங்க. இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகேம்மா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி தென்னை மரத்துக்கு கீழே வந்து நீ பேசிகிட்டு இருக்கிற, தேங்காய் விழுந்துருச்சுன்னா ஏதாவது ஒன்று ஆயிரும் தம்பி அப்படின்ட்டு அவங்க பயப்படுறாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்ல விஷயம் தான். ஸோ அவங்க சொன்ன வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியாச்சு நம்மளும். ஸோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு யாராவது ரைடு பண்ணும்போது சேஃப் அண்ட் செக்யூராக ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு யாராவது பைக்கோ காரோ எதுவும் ஓட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக போனாலுமே வர்றவங்க ஒழுங்காக வரமாட்டாங்க, அதுதான் ஃபேக்ட்ரி. எதுக்குன்னா இது வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான், அவ்வளோதான், போச்சுன்னா அவ்வளோதான், உயிர் காலி ஆயிரும். ஸோ அதனால் எவ்வளோ தூரம் நம்ம வந்து வண்டி ஓட்டுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியம். ஏன்னா வந்து சொல்ல முடியாதுங்க, எப்போ என்ன நடக்கும்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருங்க தான். ஸோ ஓகே ப்ரோ, பாய், டாட்டா, பார்த்துக்கலாம். ஓகே. ஹெச் லிவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமே பெண்ட் ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியும். இது எப்படி பெண்ட் ஆச்சுன்னு தெரியும், பட் சொல்ல நான் விரும்பலை. மற்றபடி ஸோ இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா துல்கர் சல்மான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். ஸோ இதை பிச்சுட்டு மறுபடியும் ஒரு புது ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டணும். இதே லோகோ தான் போட்டு ஒட்டணும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஜெயின் இந்த சவுண்டு தான் ரன்னிங் போகும்போது தான் இந்த சவுண்டு தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங் பண்ணுது. இதுக்கு ஒரு ரப்பர் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நம்ம வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக நம்ம மாற்றிடலாங்க. மற்றபடி அவ்வளோதாங்க.
ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, டே என்னடா நீ வண்டியை மாற்றிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. வண்டியை மாற்றவே இல்லைங்க, வண்டியோட லவர். ஸோ வண்டி எதுக்கு மாற்றுறான், ஏன் மாற்றுறான்றத ஒரு பைக் லவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ பார்க்குற எல்லாரும் லூஸ் என்னடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் காதில் கேட்கவே வேண்டாம், நானும் காதில் கேட்கல. ஏன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது கூட நிறைய பேர் கலாச்சாங்க, நிறைய பேர் கேலிக்கிட்டலாம் பண்ணாங்க. இன்னைக்கு நமக்கு யூடியூப்பில் அமௌண்ட் வருதுன்னா அது வந்து அவங்க என்ன பண்ணாலும் சரி நமக்கு ஒரு அமௌண்ட் வருது, அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதுக்கப்புறம் என்னடா நிறைய வண்டி மாற்றிட்டு இருக்கீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம வாங்கின வண்டி R15 வாங்கினோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வாங்கினது ராயல் என்ஃபீல்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வாங்கினது R15 V3 வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் V3 கொடுத்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் MT எடுத்தோம். MT வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப செலவுக்கு ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் MT கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் Honda SP 125 எடுத்தோம், அதுவும் கொஞ்சம் அப்படி அதையும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டி ஒன்று எடுத்துருந்தோம், டியோ ஸ்கூட்டி ஒன்று எடுத்துருந்தோம். அது அண்ணனுக்கு கொடுத்துட்டோம். அவன் வந்து விற்று இதை ஏதோ பண்ணிட்டான். அந்த வண்டி வயநாடு ட்ரிப்புக்கு போகும்போது வேறு லெவலில் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக நல்லா கொடுத்துச்சு, நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு அந்த வண்டி. எங்கேயுமே சேட்டை செய்யலை. கரெக்டாக வயநாடு 1500 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே ஆஃப் ஆகாமல் நம்மளாம் சேஃப் அண்ட் செக்யூராக கூட்டு வந்துச்சு நம்ம ஹோண்டா டியோ பைக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்த வண்டி தான் ராயல் என்ஃபீல்டு. என்னடா இவ்வளோ வண்டியை மாற்றி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்குறதுக்கு நான் கேட்குறது ஒரே பதில் என்ன பண்ணால், ஒரு பைக்கில் அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் எனக்கு என்னென்னா பைக் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வண்டி மட்டும் இல்லைங்க, இன்னும் நான் யூடியூப்பில் அமௌண்ட் வர இன்னும் நிறைய வண்டி வாங்கிட்டு தான் இருப்பேனே தவிர எந்த வண்டி இனிமேல் இருக்கிற வண்டி கொடுக்க மாட்டேங்க. ஆனால் நான் சத்தியம் பண்ணுறேன், இனிமேல் இந்த வண்டியும் R15 V3யும் இனிமேல் நான் கொடுக்க போகிறது இல்லை, மாற்ற போகிறது கிடையாது. இந்த வண்டி எப்பயுமே கொடுத்ததில்லை, இப்போ வரைக்கும் நான் வச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் R15 வண்டி மட்டும் சொல்கிறேன். R15 வண்டியை நான் இனிமேல் எப்பயுமே கொடுக்க போகிறதில்ல, அந்த வண்டி நம்ம வச்சிருக்க போகிறோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஹேண்டில் பேர் சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா ரொம்ப லாங்கில் ட்ரைவ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லி. ஸோ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இந்த வண்டி பெயின் இருக்காது. ஸோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக நல்லா கொஞ்சம் பெயின் இல்லாமல் கொஞ்சம் வண்டி ஓட்டணும்னு சொல்லி புதுசாக இந்த ஹேண்டில் பேர் மாற்றிருக்கோம். இந்த ஹேண்டில் பேரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2500. இது வர்தாஜ் ஹேண்டில் பேர் சொல்லுவாங்க, இந்த இதோடைய பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது மாற்றலை. ஸோ இதை தான் மாற்றணும். அதுக்கப்புறம் LED லைட்டு முன்னாடி ஹெட்லாம் LED லைட் ஒன்று போட்டோம். ஸோ உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சாவி கீ ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தா தெரியும், இது வந்து இந்த செட்டப்பை மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிறது LED லைட்டு தாங்க போட்டிருக்கிறோம். இந்த LED லைட்டு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ LED லைட் செட்டப் தான் போட்டிருக்கோங்க இந்த வண்டிக்கு. ஆனால் இந்த லைட்டு போட்டதுலேருந்து கொஞ்சம் நல்லா பவர் வெளிச்சம் பயங்கரமாகவே இருந்துச்சு. ஸோ ஃபுல் வெளிச்சம் நேரம் தெரியாது. ஸோ நைட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, வண்டிக்கு வேறு எதுவும் பெருசாக எந்த ஒரு அப்டேட் பண்ணல. ஸோ இந்த 2 அப்டேட் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏன் பண்ணோம்னா, ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா லைட் வந்து நார்மல் லைட் வந்து அவ்வளோவா பவர் விசிபிலிட்டி இருக்காது நைட் டைம் ட்ரைவ் பண்ணும்போது. ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நல்லா தான் இருக்கும். ஆனால் பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து லாங் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பெயின் இல்லாமல் இருக்கும், நல்லா இருக்குங்க. அதேமாதிரி இந்த அலாய்விலலாம் நம்ம எப்பயும் போல் வண்டி வாங்கினப்போ போட்டது தான், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ பெயிண்டிங் ஒர்க் கொஞ்சம் இதே பெயிண்டிங் தான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதாக பண்ணணும். அதே மாதிரி அலாய்விலுக்கு பார்த்திங்கன்னா பெயிண்டிங் கொஞ்சம் ஃபேடாக இருக்குங்க. இதே மாதிரி இது கொஞ்சம் சில விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்குது. வண்டிக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும்.